வெல்கம் டு ஃப்ளர்ன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம இந்த மாதிரியான ஒரு டிராமேட்டிக் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் ஒன்று நம்ம எப்படி பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. அப்போ அதுக்கு நான் யூஸ் பண்ண ஃபோட்டோ தான் இதாக இருக்குது இந்த ஃபோட்டோ. அப்போ இந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபோட்டோவை நான் டவுன்லோட் பண்ணது வந்து pixels.comன்ற வெப்சைட்டில். உங்களுக்கும் இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கை போட்டிருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு ஃபோட்டோஸ் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அப்போது நம்ம இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கோம் சரியா. புதிய ஃபைல் ஒன்று எடுத்து அதில் தான் இந்த ஃபோட்டோவை நான் போட்டிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக அதே ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, நான் இந்த ஃபோட்டோவை செலெக்ஷன் ஒன்று போட்டுக்கிறேன். செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி, அப்போது சப்ஜெக்ட்னு கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் அப்படியே சப்ஜெக்ட் செலக்ட் ஆகுது. இதில் ஹேர் எல்லாம் பர்ஃபெக்டாக இதாக வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டா போதும். அப்போது இந்த ஃபோட்டோவை நான் சொன்னேன் கீபோர்டில் Ctrl+J ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன். ரைட், அப்போ Ctrl+J அடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேறு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்திருக்கு. ரைட், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஃபோட்டோவை சரியா இதுக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்ற இந்த இடத்துல ரைட் லேயர் பேனலில் இந்த இடத்துல கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இதில் கிளிக் பண்ணி சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். அதுக்கு நீங்கள் 100% பிளாக் கொடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே 0 பண்ணி ரைட் பிளாக்காக போட்டுக்கோங்க. போட்டு ஓகேன்னு கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபுல் பேக்ரவுண்ட் வரும். ரைட், இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இந்த ஃபோட்டோஸ்க்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு சரியா இவருக்கு நம்ம எஃபெக்ட் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். என்னன்னு சொன்னால் இமேஜில் இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் அப்படின்ற எஃபெக்டை. அப்போ இந்த கால்குலேஷன்ஸ் அப்படின்ற எஃபெக்டை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இந்த இமேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது இது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பிளெண்டிங் மூட்ஸை உங்களுக்கு வேணா விருப்பமான பிளெண்டிங் மூட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் சரியா. அப்போது இதை நீங்கள் ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணுற நேரம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் எடுக்கலாம் சரியா. இப்போ சாஃப்ட் லைட் அப்படின்னு கொடுத்துட்டு பாருங்க, இதில் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் லைட் எஃபெக்ட் ஒன்றுலாம் வந்திருக்கு சரியா. அதே போல் இதில் 2 சேனல்ஸ் இருக்குது ரைட். இந்த இடத்துல வந்து சோர்ஸ் 1 சோர்ஸ் 2 அப்படின்னு 2 பார்ட் இருக்குது. அப்போது இதில் வந்து சோர்ஸ் 1 சோர்ஸ் 2 ரெண்டுமே ஒரே இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுற நேரம் இந்த ஃபோட்டோஸ் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கலர்ஸ் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும் ரைட். இந்த இடத்துல நான் வந்து கொடுக்குறேன் க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நானும் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். ரைட், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு மாதிரியான எஃபெக்ட்ஸ் எங்களுக்கு எடுக்கலாம். அதை கிளிக் பண்ணுற நேரத்தில் வித்தியாசமான எஃபெக்ட் எடுக்கலாம் சரியா. அப்போது இதில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த பிளெண்டிங் மூடை வந்து இருந்த மாதிரியே மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட், மல்டிப்ளையை நீங்கள் வச்சுட்டு செஞ்சாலும் ஓகே. ரைட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த ஸ்மூத்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இதில் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வருது. ரைட், நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுற நேரம் டிஃப்ரெண்ட் மாதிரியான ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்மூத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த ஃபோட்டோவை ப்ளர் பண்ணி எடுத்துகிட்டு வரைய முடியும். ஓகே, நான் வந்து இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட். இப்போது எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வித்தியாசமாக உங்களுக்கு இதில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்பில் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னு ரைட். எனக்கு வந்து நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல க்ரீன் கொடுத்துக்கிறேன். எனக்கு இது ஓகே ரைட். இந்த அளவு நான் செஞ்சுட்டா எனக்கு போதும் ரைட். இதை வந்து நான் வந்து இந்த இடத்துல ஓகேன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நியூ சேனல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறோம். நியூ சேனல் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை ஓகேன்னு கொடுத்துட்டா இது ஒரு புதிய சேனலில் ஓப்பன் ஆகும். புதிய சேனல் அப்படின்ற நேரத்தில் உங்களுக்கு சேனல் அப்படின்ற பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் வந்திருக்கும். சேனல்ன்ற பேனலில் போனீங்கன்னா இந்த அல்ஃபா அப்படின்ற பேனல் ஒன்று வந்திருக்கும் ரைட். அல்ஃபா அப்படின்ற ஒரு லேயர் ஒன்று வந்திருக்கும். அப்போ சேனல்ன்ற பேனல் உங்கள்கிட்ட இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விண்டோவில் போயிட்டு இந்த இடத்துல சேனல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா சேனல்ன்ற பேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போது சேனல்ன்ற பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோன்னு கிரியேட் ஆகிறதுக்குரிய கலர்ஸ் RGB மூடில் கிரியேட் ஆகுது ரெட் க்ரீன் ப்ளூ ரைட். அப்போ அந்த கலர்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. அப்போ அல்ஃபா அப்படின்ற ஒரு கலர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இந்த அல்ஃபா அப்படின்ற இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு Ctrl+A அடிங்க. இல்லைனா செலக்டில் போயிட்டு ஆல் செலக்ட் Ctrl+A ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லேயர் அப்படின்ற பேனலுக்கு வாங்க. வந்து புதிய லேயர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. புதிய லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து Ctrl+V அடிங்க. எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சேனலில் இருந்தது அப்படியே இந்த இடத்துக்கு எங்களுக்கு புதுசாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த காப்பி பண்ண இந்த ஃபோட்டோ இருக்குது தானே, இதை வந்து இந்த பேக்ரவுண்ட் நம்ம போட்ட இந்த சாலிட் கலருக்கு கீழே போட்டுருவேன். போட்டுட்டு இதை எப்படி வச்சிருக்கோம் ரைட். அப்போது இந்த லேயர் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தான் இருக்குது ரைட். ஒரு தனி லேயராக இந்த இடத்துல வந்துருக்கு. அப்போது இவரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இவருக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட்டுக்காக வேண்டி இவரை உங்களுக்கு கிளிக் பண்ணி இவருக்கு நீங்கள் ஒரு இவரை நீங்கள் முதலாவது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இவருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அவரை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் சரியா. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இவருக்கு நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபில்டர் ஒன்று உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில்டரில் போயிட்டு ப்ளரில் போயிட்டு கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன் கர்சியன் ப்ளர் அப்படின்னு கொடுத்துறேன்.
அப்போ இந்த ஃபோட்டோ கொஞ்சம் ப்ளர் ஆகிரும். கொஞ்சம் ஸ்மூத்தான அந்த ஃபேஸில் இருந்த அந்த ரஃப் தன்மை கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். சரியா? இப்போ நீங்கள் இந்த அளவு மாதிரி நான் ஒரு 2 மாதிரி கொடுக்குறேன். 2.5 மாதிரி கொடுத்துக்கிறோம். பிரச்சனை இல்லை. ரைட்டா? அப்போது இவனோட கண்ணெல்லாம் ப்ளர்ட் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அதுக்காக வேண்டி தான் இந்த இடத்துல ஸ்மார்ட் ஃபில்டர் பண்ணிக்கிட்டது. ரைட்? இவரை நான் ஓகேன்னு கொடுத்துட்டா பாருங்க இந்த மாதிரி எங்களுக்கு ப்ளர்ட் ஆகிரும் இந்த ஃபோட்டோ. அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய 100% ப்ளர்ட் எனக்கு தேவையில்ல. சரியா? நமக்கு இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கிளியராக வரணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஸ்மார்ட் ஃபில்டர் அதுக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு சரியா? இந்த இடத்துல ப்ரஷ்ல வந்துட்டு பிளாக்கை அப் பண்ணிவிட்டு பிளாக் கலரை இந்த இடத்துல நான் வந்து அப் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர். ரைட்? ஸ்மார்ட் ஃபில்டர் இந்த இருக்குது இந்த இவரெல்லாம் கிளிக் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு கண்ணுக்கிட்ட எப்படி ப்ரஷ் பண்ணுற இடத்துல கண் கொஞ்சம் தெளிவாயிரும். ரைட்? உங்கள் லிப்ஸும் இந்த கை இந்த இடம் கொஞ்சம் எனக்கு கிளியராக வேணும். சரியா? அப்போ இந்த இடத்துல எனக்கு இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ரைட்? உங்களுக்கு மற்றதெல்லாம் ப்ளர்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ரைட்? ஓகே. அப்போ அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்யலாம், இவருக்கு மறுபடி இதில் போயிட்டு ரைட் பிரைட்னஸ் அண்ட் கண்ட்ராஸ்ட் அப்படின்னு ஒரு லேயர் கிரியேட் பண்ணிட்டு கண்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ரைட்? பிரைட்னஸை வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரைட்? ஓரளவு. ரைட்? ஃபுல்லாக குறைக்க வைக்கிறாங்க. ரைட்? ஓரளவு குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கிரேடியன்ட் ஒன்று அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல போங்க. ரைட்? அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு இந்த இடத்துல கிரேடியன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான கிரேடியன்ட்ஸ் உங்களுக்கு வரும். இந்த கிரேடியன்ட்டில் சரியா உங்களுக்கு பார்க்கலாம். முதலாவது இருக்கக்கூடிய இந்த பேசிக்கில் ரைட் இந்த இடத்துல இருக்காரு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிரேடியன்ட் ஒன்று இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் இவரை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் லீனியர் டைப்பில் தான் இருக்கும். ஸ்டைல்ஸ் இதை வந்து ரேடியல் அப்படின்னு போட்டுரும். ரேடியல்னு போட்டால் சென்டரில் பிளாக்கும் அவுட்டில் ஒயிட்டும் வந்துடும். இதை நீங்கள் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாம், இதில் கொஞ்சம் சைஸை வேண்டிய அளவு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் சேஞ்ச் ஆகுது. நான் இந்த அளவு சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கு. ரைட்? உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு 100 ஓகே. ரைட்? 100ல் வச்சுருவோம். ரைட்? இதை நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு இதில் பிரைட்னஸ் உங்களுக்கு எந்த இடத்துல வரணுமோ இந்த கிரேடியன்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு மூவ் டூலில் போயிட்டு உங்களுக்கு இவரை வந்து மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு இந்த லேயர். ரைட்? எனக்கு இந்த இடம் இந்த ஃபோட்டோவையும் இந்த லேயரையும் இந்த லேயர்ஸ் மூணையும் ரைட் மேலே இருக்கக்கூடிய இந்த லேயரையும் இந்த லேயர்ஸ் மூணையும் ஷிஃப்ட்டோட ப்ரெஸ் பண்ணுங்க. இவரை கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இவரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த 3 லேயரும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் இ அடிங்க. இல்லைன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. மெர்ஜ் லேயர்ஸ் அப்படின்னு கொடுத்தா அந்த லேயர் எல்லாம் தனி ஒரு லேயருக்கு மாறிடும். சரியா? அது மாறினதுக்கு பிறகு அந்த லேயரை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஃபில்டரில் போயிட்டு ரைட் ஃபில்டர் போக முன்னாடி வர ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி சின்ன ஒரு மார்க் கொண்டு இதில் வரும். இது வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரோ ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. கேமரா ரோ ஃபில்டர் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகினதுக்கு பிறகு இதில் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்போஸை கொடுங்க. ரைட்? எக்ஸ்போஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஃபோட்டோஸ் டேமேஜ் ஆகும். ரைட்? நீங்கள் எக்ஸ்போஸ் ஒரு அளவு ஒரு கொஞ்சம் ரைட். அண்ட் அதே போல் இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் கண்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ஃபோட்டோவில் ஹைலைட் வெளிச்சமான ஏரியாஸை நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ரைட்? அதே போல் இந்த ஃபோட்டோவில் ஷேடோஸை வந்து நான் என்ன செய்கிறேன்டா கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். அண்ட் இதில் ஒயிட்டான ஏரியாஸை கொஞ்சம் ஒயிட் பண்ணிவிட்டு ரைட் இதில் பிளாக்கான ஏரியாஸை நான் கொஞ்சம் இப்படி டார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி. ரைட்? ஃபுல்லாக செஞ்சுறாங்க ஓரளவு. ரைட்? 1 or 2 ரைட் இந்த மாதிரி அமௌண்ட் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி ரைட். இதில் இந்த டெக்ஸ்ட்டை லுக் ஒன்று இருக்குது. ரைட்? டெக்ஸ்ட்டை லுக்கை கொஞ்சம் குறைச்சிட்டு அண்ட் இதில் நீங்கள் என்ன செய்யுங்க இதில் டெஹான்ஸை மட்டும் கொஞ்சம் குறைங்க. ஒரு 3 மாதிரி கொடுத்துருங்க. ரைட்? மைனஸ் சைடில் 3 கொடுங்க. ப்ளஸில் கொடுத்துறாங்க. மைனஸில் ஒரு 3 மாதிரி கொடுத்துருங்க. ரைட்? கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தா நீங்கள் கொடுத்தது அப்ளை ஆகும். ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபில்டராக தான் இது அப்ளை ஆகும். உங்களுக்கு வேணும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் ஆஃப்டர் சின்ன ஒரு க்ளோ லுக் ஒன்று இதில் அப்ளை ஆகி இருக்கும். சரியா? இதுதான் நம்ம கேமரா ரோல செஞ்ச எஃபெக்ட் அப்படியே தனியாக இதில் வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்டெப் சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ராமட்டிக் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வேணும்னு சொன்னால் பண்ணிங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் வந்து போடுங்க. ஓகே, தேங்க்யூ.